எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். இது ரொம்ப மாசம் முன்னாடி வந்த ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சாரி இதை டிலே பண்ணதுக்கு. இன்னைக்கு ஃபைனலாக இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி புதுசாக இருக்கீங்க சீஸ் மேக்கப்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீஸ் மேக்கப்பில் செவ்வாயும் வெள்ளியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரிவ்யூவை பகிர்ந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராடக்ட் வந்து லாரியலோட ரீவைட் லிஃப்ட் ஹைலரோனிக் ஆசிட் சீரம். இது வந்து க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக இருக்கிற ஒரு சீரம். இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருக்காங்க. இதில் சேர்த்துருக்க ஹைலரோனிக் ஆசிட் வந்து ஒரு மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்கிற ஹைலரோனிக் ஆசிட். அதனால என்ன பயனா சருமத்தில் நல்ல சுலபமாக அது ஓடுரும். அந்த ஆடே பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். அந்த ஹீரோயின் அதித்தி ராவ் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது ஹைலரோனிக் ஆசிட் அப்படிம்பாங்க. ஏம்மா நார்மலாக சொல்லுவான் ஹைலரோனிக் ஆசிட்டு, அது அவனுக்கு சொல்கிறாங்களாம் ஹைலரோனிக் ஆசிட்னு. சரி ஓகே, ரொம்ப கலாய்க்க வேணாம், நம்மள எல்லாரும் கலாய்ச்சிருவாங்க. சரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சொன்னால் தமாஷா இருக்கும் எனக்கு அந்த ஆடு. ஸோ ஹைலரோனிக் ஆசிட் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு ஹியூமெக்டன்ட். ஹியூமெக்டன்னா எப்படி சொல்கிறதுனா வாட்டர் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் வந்து எங்கெல்லாம் அட்மாஸ்பியரில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈர்த்து நம்ம சருமத்தில் போடும். அதுதான் நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணுற ஹைலரோனிக் ஆசிட். அது வந்து போக போக சூரியனோட எக்ஸ்போஷர் நிறைய விஷயங்களால் ஹைலரோனிக் ஆசிட் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மாய்ஸ்சரும் நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கண்கள்லேயும் வந்து ஹைலரோனிக் ஆசிட் இருக்கும். ஸோ ஹைலரோனிக் ஆசிடை நிறைய விதத்தில் வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து ஹைலரோனிக் ஆசிட்னால ஆசிட் கிடையாது, இது வந்து வாட்டர் மேக்னெட், ஒரு ஹியூமெக்டன்ட். இந்த ஹைலரோனிக் ஆசிடை நிறைய விதத்தில் எடுத்துக்குவாங்க. ட்ராப்ஸ் மூலிமா கண்களுக்கு எடுத்துக்குவாங்க மாய்ஸ்சர் போயிடுச்சுன்னா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரம்ஸ், க்ரீம்ஸு, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா கூட எடுத்துக்குவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவ். அந்த சீரம்ஸ், ஜெல்ஸ் இதெல்லாம் வந்து டெம்பரரி எஃபெக்ட் கொடுக்கும். ஹைலரோனிக் ஆசிட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்மளோட ஆன்டி ஏஜிங் ஸ்கின் கேர் ரொட்டீனில். பேசிக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அது இருந்தால் தான் நம்மளுக்கு மாய்ஸ்சரே நம்ம சருமத்தில் இருக்கும். அப்போ தான் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸு, சருமம் வந்து ஏஜ் ஆகுறது இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ ஹைலரோனிக் ஆசிட் தான் ரொம்ப ரொம்ப பேஸான ஒரு ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம லாரியலோட இந்த 1.5 ஹைலரோனிக் ஆசிட் எப்படின்னு பார்க்கலாம். ஹைலரோனிக் ஆசிட் நான் சொன்ன மாதிரி நிறைய மாலிகுலர் வெயிட்டில் அது வரும். ஸோ இவங்க யூஸ் பண்ணது லோவர் மாலிகுலர் வெயிட். அப்போ தான் சருமத்தில் ஈஸியாக ஊடுருவோம் அப்படின்றனால இந்த லாரியல் இந்த ஹைலரோனிக் ஆசிடை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. மற்ற பொருட்கள் மாதிரி ஒரு வாரம் இல்லை 2 வாரம் பயன்படுத்தி கிடைக்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கிற பொருள் கிடையாது. கொஞ்சம் மாதங்கள் ஆகணும். ஸோ ஒரு மாதமாவது நான் வந்து எடுத்துக்கிட்டே அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-50 ரிசல்ட் கொடுத்தது. எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட், ஹைலரோனிக் ஆசிட் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்து வரும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் ஒத்து வரும். ஆயிலி, ட்ரை எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து ஹைலரோனிக் ஆசிட் ஒத்து வரும். ட்ரை ஸ்கின்னுக்கு தான் மாய்ஸ்சர் வேணும்னு அவசியம் கிடையாது. ஆயிலி ஸ்கின்னுக்கும் மாய்ஸ்சர் தேவை. சரி, அது ஓகே, அது ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-50 தான். ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கொடுக்கல. அந்த அளவுக்கு எனக்கு சாஃப்ட்னஸ் எனக்கு படலை. ஸோ ஒரு வேளை நான் 2% பயன்படுத்தினா இது நல்லா இருக்குமோ என்னமோ. லாரியல் ஹைலரோனிக் ஆசிட் வந்து 1-2% பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. எனக்கு 1.5 பத்தில் 2% இருந்தால் எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இது வந்து ஒருத்தர் ஒரு சருமத்துக்கு ஏற்ற மாதிரிங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஒத்து வருமா என்னன்றது உங்கள் பயன்பாட்டில் உங்களுக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் போயிருக்கு, உங்கள் சருமம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் இது ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ரொம்ப ட்ரையான கிளைமேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஹியூமிடிட்டி இல்லாத கிளைமேட்டில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். ஹியூமிடிட்டி இருக்கிற கிளைமேட்டில் தான் இது இன்னுமே பெட்டராக வேலை செய்யும். அதுவும் நிறைய ஏசியில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னா அப்போது இது வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் ஹியூமிடிட்டி இல்லாத இதில் இருக்கிறீங்கன்னா ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் தான்
இது வந்து இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இன் ஸ்கின் கேர் அது வந்து ஹைலூரோனிக் ஆசிட் தான். இதில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஆர்டினரியோட 2% ஹைலூரோனிக் ஆசிட் வித் B5 கொடுத்துருக்காங்க. B5 வந்து இன்னுமே ஹைலூரோனிக் ஆசிட் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது வந்து என்னோட சருமத்துக்கு பாதி வேலை செஞ்சது, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் நீங்கள் இருக்கிற இடம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ஒரே ரிசல்ட் கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு ஹைலூரோனிக் ஆசிட் பற்றி தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரில் நிறைய லிங்க்ஸ் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.